எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காரைக்குடி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கல்வி மையம் நடத்தும் இஸ்லாமிய கொள்கை வகுப்பு தொடர் நிகழ்ச்சியில் அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது பகுதியை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதல் பகுதி நிறைவுற்று தேர்வு வைக்கப்பட்டு அது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய வகுப்பு இரண்டாவது பகுதியின் முதலாவது வகுப்பு. இந்த வகுப்பில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தின் மூல ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்கத்தின் மூல ஆதாரம் குர்ஆன், ஹதீஸ் ஆகிய இரண்டு மட்டும்தான். இதை பற்றி நாம் ஆதாரங்களுடன் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்த மார்க்கத்தின் வழிகாட்டல்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய காரியங்கள் ஹலால் என்று சொல்லப்படுகிறது, செய்யக்கூடாத காரியங்கள் ஹராம், தடை செய்யப்பட்ட காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கத்தில் ஹலாலான விஷயங்களையும் ஹராமான அம்சங்களையும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளால், அவனுடைய தூதருடைய வார்த்தைகளால் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் எவை, தடை செய்யப்பட்ட காரியங்கள் எவை, ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் அனைத்தும் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் உலகத்திலே வாழ்கின்றார்கள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எது சரி, எது தவறு, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, எது நல்லது, எது கெட்டது என்ற எந்த விதமான அறிவும் இல்லாமல், அல்லது ஒரு சில விஷயங்களை அவர்கள் இயல்பாக இந்த விஷயங்களை அறிந்திருந்தாலும் முழுமையாக வழிகாட்டல்கள் எதுவும் அவர்களுக்கு தரப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ரசூல் என்று அவர்கள் யாரையும் பின்பற்றவில்லை. வேதம் என்று ஒரு குறிப்பிட்ட வேதத்தையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அல்லது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த வேதத்தில் நமக்கு இருப்பது போன்ற வழிகாட்டல்கள் இருக்கிறதானா? இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கின்றான். அந்த குர்ஆனுக்கு வழிகாட்டக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான். மார்க்கத்துடைய மூல ஆதாரம் என்றால் ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இந்த இரண்டு மட்டும்தான். இரண்டை தவிர்த்து மூன்றாவது ஒன்று இருக்கிறதா என்றால், மூன்றாவது ஒரு மூல அடிப்படை கிடையாது, நான்காவது ஒரு அடிப்படை கிடையாது, ஐந்தாவது ஒரு அடிப்படை கிடையாது. இந்த இரண்டும் தான் மார்க்கத்தின் ஆணிவேர், மூல ஆதாரம். நாம் மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும் இந்த மூல ஆதாரங்களில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து நாம் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது, இது மார்க்கத்துடைய கட்டளை, இது மார்க்கத்துடைய அம்சம் என்று ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் சொல்வதாக இருந்தால் அந்த விஷயம் ஒன்று குர்ஆனில் இருக்க வேண்டும் அல்லது ஹதீஸுகளிலே இருக்க வேண்டும். குர்ஆனில் இருந்தால் அல்லது ஹதீஸில் இருந்தால் அது மார்க்கம். ஒரு விஷயம் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மார்க்கம் கிடையாது. அதற்கு நாம் இஸ்லாமிய அங்கீகாரத்தை கொடுக்கவும் முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீமாக அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்களில் இதுவும் ஒன்று. இந்த உண்மையை ஒருவர் உணர்ந்து கொள்ளாவிட்டால், இந்த அடிப்படையை ஒருவர் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்? இஸ்லாமே அவரிடத்தில் இருக்காது. குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் ஏற்க வேண்டும், குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத விஷயங்களை ஏற்கக்கூடாது, அது இஸ்லாம் அல்ல என்ற இந்த உண்மையை ஒருவர் உணர்ந்து கொண்டால்தான் அவர் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுவார். இஸ்லாம் அவரிடத்திலே சரியாக இருக்கும். இந்த அடிப்படையை அவர் உணராவிட்டால் என்ன நடக்கும்? மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் மார்க்கம் என்று நம்பக்கூடிய நிலைக்கு அவர் ஆளாகி விடுவார். மனிதர்கள், பெரியவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய மனோ இச்சைகள், அவரே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நிறைய விஷயங்கள் நினைப்பார். அவருடைய மனசு சொல்லும், நம்முடைய மனம் சொல்லும். இப்போ மனம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய நிலை உருவாகும். மனிதர்கள் தான் உயர்வாக யாரை மதிக்கிறாரோ, முன்னோர்கள் அல்லது பெரியார்கள் யாரெல்லாம் உயர்வாக மதிக்கிறாங்களோ, அல்லது தனக்கு பிடித்தமான ஒரு நபர், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தனக்கு பிடித்தமான ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதையெல்லாம் மார்க்கம் என்று, இஸ்லாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்கல்ல. எத்தனையோ மக்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு குர்ஆனை பற்றியும் அறிவு இருக்காது, ஹதீஸுகளை பற்றியும் அறிவு இருக்கின்றது.
எந்த ஒரு விஷயமும் குர்ஆனில் இருக்கிறதா அல்லது ஹதீஸில் இருக்கிறதா என்று உரசி பார்ப்பதற்குரிய விபரமும் இருக்கின்றது. இந்த அடிப்படையை அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள். நாம் எதை செய்வதாக இருந்தாலும் இது குர்ஆனில் இருக்க வேண்டுமே, ஹதீஸில் இருக்க வேண்டுமே என்ற அடிப்படையையும் அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள். இப்போ இந்த அறிவு இல்லாத காரணத்தினால், இந்த அடிப்படையான அகீதா தொடர்பான இந்த ஒரு உண்மையை அவர்கள் உணராத காரணத்தினால் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு குழப்பம் உருவாகிறது? யார் எதை சொன்னாலும் மார்க்கம் என்று அவர்கள் நம்பிவிடுகின்றார்கள். அதனால் குர்ஆன் ஒரு விஷயத்தை தடை செய்யும், ஹதீஸ் ஒரு விஷயத்தை ஹராம், இது கூடாது என்று சொல்லும். இப்போ குர்ஆனும் ஹதீஸுகளும் எதை வன்மையாக கண்டிக்குமோ, எதை பெரும்பாவம் என்று சொல்லுமோ, எதை ஹராம் என்று சொல்லுமோ அப்படிப்பட்ட விஷயங்களையே மார்க்கம் என்று நம்பி செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த அடிப்படையை உணரலை. நாம் செய்வது குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா, நாம் செய்வது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சரியானதா என்ற ஒரு உண்மையை அவர்கள் உணராத காரணத்தினால் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது, அதை நம்புகின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நாம் செய்கின்றோமே, நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறதே, நமக்கு முன்னோர்கள் என்று யாரை நினைக்கிறோமோ அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள், நமக்கும் செய்யுமாறு வழிகாட்டி இருக்கின்றார்கள். மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு மார்க்கம் என்று சமூகத்திலே மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதை நாமும் செய்து கொண்டிருக்கின்றோமே, இதை பற்றி கொஞ்சம் கூட அவர்கள் ஆராய்ச்சி செய்யாமல் தவறான சிந்தனையில் வழிகேட்டில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் சீராக வேண்டுமென்றால், சரியாக வேண்டுமென்றால், அதில் எந்த விதமான கலப்படங்கள் கலக்கக்கூடாது என்றால் அவர் மார்க்கத்தை உள்ளபடி, மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி இருக்கின்றபடி அப்படியே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமென்றால் அவர் இந்த அடிப்படையை என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் மூல ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான், இதை தவிர்த்து வேறு எதுவும் மார்க்கத்தின் அடிப்படை கிடையாது என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இதற்கான ஆதாரங்களை நாம் அறிந்து கொள்வோம். இந்த அடிப்படையை உணர்த்தக்கூடிய ஆதாரங்கள் குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் ஏராளம் இருக்கின்றது, அதிகமாகவே இருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஆதாரங்களை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பானது. குர்ஆனிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். 6வது அத்தியாயம் 50வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர நான் வேறு எதையும் பின்பற்றவில்லை என்று நீங்கள் கூறுங்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ, வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றுகின்றேன், அதை தவிர்த்து வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை என்று நபியே கூறுங்கள். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் கூறுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். எப்படி கூறச் சொல்கின்றான்? எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர நான் வேறு எதையும் பின்பற்றவில்லை, நான் பின்பற்றுவது எனக்கு அறிவிக்கப்படுகின்ற வஹியை மட்டும்தான். இப்போ தெள்ள தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகின்றான், நாம் வஹியை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும். வஹி என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இறைச்செய்தி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அறிவித்த தகவல்கள், அறிவிப்புகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் தான் வஹி என்பது. அந்த வஹி என்பது 2 வடிவங்கள், ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆனை அறிவித்தான், அதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வஹி இறைச்செய்தி. இன்னொரு இறைச்செய்தி ஹதீஸுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆன் அல்லாமலும் நிறைய விளக்கங்களை அல்லாஹ்வுடைய வழிகாட்டலால், அல்லாஹ்வுடைய அறிவிப்புகளால் அவர்கள் மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அவ்வாறு குர்ஆன் அல்லாமல் நபிகளாருக்கு வழங்கப்பட்ட வேத அறிவிப்புகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இறைச்செய்திகள் தான் ஹதீஸுகள் என்று சொல்கின்றோம். ஆக இந்த 2 வகையான வஹியையும் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் சுட்டிக்காட்டிய ஆயத்தில் வஹியை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்கின்றான். இப்போ இதே கருத்தில் இன்னொரு ஆயத்தையும் பார்க்கலாம். 7வது அத்தியாயம் 203வது வசனம். 7வது அத்தியாயம் 203வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா அத்தபிஉ மா யூஹா இலைய மிர் ரப்பி, இன்னமா அத்தபிஉ மா யூஹா இலைய ரப்பி,
என் இரட்சகரிடமிருந்து எனக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன். அல்லாஹ்விடமிருந்து எனக்கு எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன். இங்கே கவனிக்க வேண்டும், இன்னமா அத்தபிஉ, இதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று நபிகளாருக்கு கூறுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்போ இதைத்தான் அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான், இதை தவிர வேறு எதையும் பின்பற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகின்றார். இப்போ நாம் எதை பின்பற்றணும்? மா யூஹா இலைய மிர் ரப்பி, என் ரப்பிடமிருந்து அல்லாவிடமிருந்து எனக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாவிடமிருந்து நபிகளாருக்கு அறிவிக்கப்பட்டது எது? குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இதை தவிர்த்து வேறு எதுவும் இறைச்செய்தி என்பது கிடையாது. இப்போ இஸ்லாமிய சமூகத்தினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. நாம் எதை பின்பற்றணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வஹி செய்தி என்பது குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான், இரண்டும் அல்லாத வேறொரு வஹி என்பது கிடையாது. இதை இஸ்லாமிய சமூகத்தில் அனைவரும் இதை அறிந்திருக்கிறாங்க. இதே கருத்தில் இன்னொரு வசனமும் இருக்கின்றது. 6வது அத்தியாயம் 153வது வசனம், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அதனையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல, வேறு பல வழிகளை பின்பற்றாதீர்கள், ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அப்படி நீங்கள் வேறு வழிகளை பின்பற்றினால் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பி பிரித்து கொண்டு போய் விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்போ இந்த ஆயத்தும் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய வழியை மட்டும்தான் பின்பற்ற. ஒரு முஸ்லீம் எல்லாத்தையும் பின்பற்றுவேன்னு போகக்கூடாது. இன்றைக்கு அப்படி போனோம்னா என்ன நடக்கும் பார்க்குறோம். இஸ்லாமே இருக்காது. இஸ்லாமத்துக்கு எதிரான காரியங்களை எல்லாம் இஸ்லாம் என்று நம்பி வழிகிடக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும். இப்போ ஃபத்தபிஊஹு, அல்லாஹ்வுடைய வழி, அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, வேறு வழிகள் எதையும் பின்பற்றக்கூடாது. இப்போ இஸ்லாம் என்றாலே என்ன அப்படின்னு கேட்டால், வேறு வழிகளை பின்பற்றக்கூடாது. வஹி அல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் பின்பற்ற மாட்டேன். அல்லாஹ் எனக்கு என்ன கூறியிருக்கின்றான், குர்ஆனில் என்ன இருக்கின்றது, ஹதீஸுகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதைத்தான் பின்பற்ற வேண்டும். இப்போ யார் எதை சொன்னாலும் அது குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கின்றதா, இதற்கு ஆதாரம் குர்ஆனில் அவர்கள் காட்டுகின்றார்களா, ஹதீஸுகளிலே காட்டுகின்றார்களா, அப்பொழுதுதான் அந்த கூற்றுக்கு பெருமதி, அந்த கூற்றுக்கு ஒரு முக்கியத்துவம், அந்த கூற்று அங்கீகரிக்கப்படும். குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை யார் சொன்னாலும் அது இஸ்லாம் அல்ல, அது மார்க்கம் அல்ல, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதே கருத்தை உணர்த்தக்கூடிய இன்னொரு ஆயத். இப்போ இதுவரைக்கும் நம்ம 3 ஆயத்துகளை பார்த்திருக்கின்றோம். 4வது குர்ஆன் வசனம் 7வது அத்தியாயம் 1வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கின்றான், 1வது வசனம், அதைத் தொடர்ந்து 2வது வசனம், 2, 3 வசனங்கள். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை, அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை தவிர்த்து வேறு பொறுப்பாளர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசுகின்றான். இப்போ இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்போ அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது எது? குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இந்த இரண்டும் தான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது, அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, வேறு பொறுப்பாளர்களை இதை விட்டு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஒரு மனிதர் குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறார் என்றால் அவர் வேறு பொறுப்பாளர்களை, அல்லாவை தவிர்த்து வேறு பொறுப்பாளர்களை எடுத்துக்கொண்டார், மார்க்கத்திற்கு அவர் எடுத்துக்கொண்டார். எனவே அது வழிகேடு, அது அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட ஒரு பெரும்பாவம் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து குர்ஆனிலே இருக்கின்றது. நாம் சுட்டிக்காட்டிய இத்தனை ஆயத்துகளும் குர்ஆனையும் குறிக்கும், ஹதீஸுகளையும் குறிக்கும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிரத்யேகமாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சில இடங்களில் சுட்டிக்காட்டி அவர்களையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதையெல்லாம் இறை செய்தியாக வழிகாட்டலாக மக்களுக்கு சொல்கின்றார்களோ அதையும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தில் நிறைய ஆயத்துகள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றன. 4வது அத்தியாயம் 80வது வசனம்,
அல்லாஹ் கூறுகின்றான், மை யுத்தஇர் ரசூல ஃபக்கத் அதா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ ஃபக்கத் அதா அல்லாஹ், திட்டமாக அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ திட்டமாக அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதற்கு சமம். ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய போதனைகளை கேட்டு அவர்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றினால் அவர் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார். நபி வேற அல்லாஹ் வேறன்னு பிரித்து பார்க்கக்கூடாது. எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினாலும் ஹதீஸுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகளாருக்கு கொடுக்கப்பட்டது தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒருவர் கட்டுப்படாமல் குர்ஆனை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட மாட்டார் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவாக குறிப்பிடுகின்றான். அதே போன்று 4வது அத்தியாயம் 59வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுக்கு கட்டுப்படணும். அடுத்து யாருன்னா அதிகாரம் உள்ளவர்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் கிடையாது. அவர்களுக்கு அந்த அதிகாரம் என்ன உலக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், எதிலாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு உருவானால், நீங்கள் பிணங்கி கொண்டார் ஒரு விஷயத்தில், இது சரியா தவறா, இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா என்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து முரண்பாடு கொள்வீர்களானால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி, அதனை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இப்போ முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடு வருகின்றது, பிணக்குகள் வருகின்றது, அது கூடுமா கூடாதா என்ற சர்ச்சைகள் உருவாகின்றது. இது மாதிரியான சர்ச்சைகள் கருத்து முரண்பாடுகள் தோன்றும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றார். அதனை ஃபருத்தூஹு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள், வர் ரசூல், ரசூலின் பக்கம் திருப்புங்கள். அப்போ நமக்கு தீர்வு எங்கே பார்க்கணும்? அல்லாஹ்விடத்தில், குர்ஆனிடத்தில், அல்லாஹ் இறக்கிய வார்த்தையான குர்ஆனிடத்தில் அதற்கான தீர்வு இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லது ஒரு ரசூல் தூதரிடத்தில், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதற்கு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, அவர்களுடைய ஃபத்வா, அவர்களுடைய வழிகாட்டல் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அப்போ இது தெள்ள தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் தான் ஒரு முஸ்லிமுக்கு மூல ஆதாரங்கள், அவர் அடிப்படையாக நம்பி வழிபட வேண்டிய விஷயங்கள் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அதே போன்று இதே கருத்தில் நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. ஒரு சில ஆதாரங்களையாவது நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக உதாரணமாக நாம் இதை மேற்கோள் காட்டுகின்றோம். 59வது வசனம் 59வது அத்தியாயம் 7வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த ரசூல் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த ரசூல் எதை விட்டும் உங்களை தடுக்கின்றாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுக்கின்றாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எதை கொடுத்தாங்க? குர்ஆனையும் கொடுத்தார்கள், ஹதீஸுகளையும் கொடுத்தார்கள். இப்போ அவர்களுடைய வழிகாட்டல்கள், அவர்களுடைய போதனைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒமா நஹாக்கும் அன்ஹு, இந்த ரசூல் எதை தடுக்கின்றாரோ, எது உங்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறாரோ அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இதுவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த குர்ஆனையும் ஹதீஸுகளையும் நாம் ஏற்று நடக்க வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டல்கள் ஒரு முஸ்லிமுக்கு மூல அடிப்படைகளாக, மூல ஆதாரங்களாக திகழ வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத் ஆதாரமாக இருக்கின்றது. அதே போன்று 33வது அத்தியாயம் 21வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கின்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, திட்டமாக அல்லாஹ்வின் ரசூலிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. லிமன் கான இர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஆசைப்படுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 32வது அத்தியாயம் 21வது வசனத்தில் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த ஆயத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை எடுக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை.
முகமது ஹதீஸுகள் நம்ம எதை சொல்கிறோம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை இவை எல்லாமே ஹதீஸ் தான். நபி அவர்கள் பேசிய வார்த்தைகள், அவர்கள் செய்த செயல்கள், அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு காரியத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கொடுத்த அங்கீகாரம், அது அங்கீகாரம். நபி அவர்களை பற்றிய வர்ணனை, நபி அவர்கள் இப்படி பேசுவார்கள், நபி அவர்கள் இப்படி உறங்குவார்கள், நபி அவர்கள் இப்படி நடந்து செல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு சிரிப்பார்கள் என்று நபிகளாரை பற்றிய வர்ணனைகள். இந்த நாளும் ஹதீஸ் தான். நபிகளாருடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை இந்த நாளுமே நபி மொழி தான், இறை செய்திகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டியது. இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கின்றான்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மட்டுமல்ல, இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு மார்க்க ஆதாரம். நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும், அதை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆயத்து எப்படி அமைந்திருக்கிறது? லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அழகிய முன்மாதிரி அங்கே இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க எப்படி பேசினாங்களோ அதெல்லாம் நீங்கள் பின்பற்றணும். அவர்கள் எப்படி செய்தார்களோ, செயல்பட்டார்களோ, என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அதே போன்று நீங்களும் செய்ய வேண்டும். அவர்கள் எதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்களும் அங்கீகரித்து அது நன்மையான விஷயம், அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்று பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வர்ணனை, அவர்களுடைய நடை, உடை, பாவனை, அவருடைய பண்பு நலன்கள் இதையெல்லாம் பார்த்து நீங்களும் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையே முழுமையாக அல்லாஹ் முன்மாதிரியாக முஸ்லிம்களுக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றார். இப்போ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதற்கு மாற்றமாக நம்முடைய மனோ இச்சைகளை நம்ம பின்பற்றக்கூடாது. மனோ இச்சைகள்னா என்ன? என் மனம் ஒன்றை விரும்புகிறது. குர்ஆனும் ஒரு விஷயம் மார்க்கம் நம்ம செய்கிறோம்னு சொன்னால் குர்ஆனில் இருக்கணும், ஹதீஸில் இருக்கணும். குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை, என் மனம் விரும்புது அல்லது அடுத்தவங்களுடைய மனம் விரும்புகிறது, இதுக்காகவெல்லாம் நம்ம மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. இப்போ மனோ இச்சைகளை பின்பற்ற முடியாது. 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குஃபார்கள், நிராகரிப்பாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட சொன்னாங்க, முகமது அவர்களே, இந்த குர்ஆன் அல்லாமல் வேறு ஒரு குர்ஆனை எங்களுக்கு நீங்கள் காட்டுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று இவர்கள் கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் கூறுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் புறத்திலிருந்து நானாக இந்த குர்ஆனை மாற்ற முடியாது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, இது நானாக உருவாக்கிய குர்ஆனும் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர்த்து நான் வேறு எதையும் பின்பற்றவில்லை. எனவே நீங்கள் விரும்புகிற மாதிரியெல்லாம் குர்ஆனை இஷ்டத்துக்கு மாற்றி நான் சொல்ல முடியாது என்று கூறுமாறு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் அவங்க விருப்பப்படியெல்லாம் சட்டம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நமக்கு சொன்னது. அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலை, அதனால் நமக்கு அவங்க சட்டம் சொன்னாங்களா, வழிகாட்டினாங்களான்னா கிடையாது. இதை நம்ம தெள்ள தெளிவாக இந்த ஆயத்தில் நம்ம உணர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று 5வது அத்தியாயம் 49வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கின்றான், வலா தத்தபி அஹ்வா அஹும், நபியே, அவர்களுடைய மன விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வஹ்தருஹும் ஐ யஃப்தினூக அன் பஅதி மா அன்ஸலல்லாஹு இலைக, அவ்வாறு நீங்கள் செய்தால் அல்லாஹ் இறக்கிய இந்த சட்டங்களிலிருந்து உங்களை அவர்கள் குழப்பி திசை திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் என்னதான் பேருக்கு இஸ்லாம், பேருக்கு முஸ்லீம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் குர்ஆனும் இருக்காது, ஹதீஸும் இருக்காது. மனோ இச்சைகள், மனோ இச்சைகள்னா என்ன? அவங்க மனசு எதை விரும்புதோ, மார்க்கம் தடை செஞ்ச ஒரு விஷயத்தை மனசு விரும்பும், அதை பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கம் தடை செஞ்ச விஷயத்தை இன்னொருவருடைய மனம் விரும்பும், அவர் சொல்லுவார், அதை பின்பற்றி அவர் மேலே உள்ள மதிப்பினால அவர் சொல்வதை இவர்கள் பின்பற்றி கொண்டு இருப்பார்கள். அப்போ இது இஸ்லாம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான மன விருப்பங்கள், மனோ இச்சைகள் எதுவுமே வழிகேடு, அதை நாம் பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 85வது வசனம், அதிலும் அல்லாஹ் சொல்கின்றான், அஃபதுஅமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை நீங்கள் நம்பி சிலதை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? இப்போ இது யார் செய்வா? அல்லாஹ் அருளிய மார்க்கத்தில் சிலதை மட்டும் எடுத்துக்கிறது. எது தனக்கு வசதியாக தெரியுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. எது தனக்கு மனசுக்கு ஒப்பலையோ, தனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கோ, அல்லது தனக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு இவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விட்டுடுறது. அப்போ இது செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இந்த ஆயத்தில் கண்டிக்கிறான். சிலதை நம்பி சிலதை நீங்கள் விட்டுருவீங்களா? ஃபமா ஜஸாஉ மை யஃபஅலு ஸாலிக மின்கும், இந்த காரியத்தை உங்களில் யார் செய்தாலும்
இந்த உலகத்திலேயே அவருக்கு இழிவு கொடுப்பேன். வயோமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், மறுமை நாளிலும் கடுமையான தண்டனைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இப்போ இம்மையிலே மறுமையிலே தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ நம்ம மார்க்கத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கிற வேலையை செய்யவே கூடாது. முழுமையாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றானோ அதை நாம் அப்படியே செய்யணும். அடுத்து என்னன்னு கேட்டால், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 170வது வசனம். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், முன்னோர்களை பின்பற்று. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம்னா முஸ்லீம்களில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. எந்த முன்னோர்கள்? மார்க்கத்தை சரியாக பின்பற்றிய முன்னோர்களா? இல்லை, மார்க்கத்துக்கு மாற்றமாக அறியாமையில் இருந்த முன்னோர்களை இன்றைக்கி பின் வந்தவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறோம், எங்களுடைய முன்னோர்களுடைய வழி முக்கியம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கின்றான். 2வது அத்தியாயம் 170வது வசனம். وَإِذَا قِيلَ لَهُمْ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ, அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் கூறுகிறார்கள், பல் இல்லை, நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை நாங்கள் எந்த வழியில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். இப்போ அல்லாஹ் இறக்கியது குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் என்று சொன்னால், இல்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய கலாச்சாரம் அதைத்தான் பின்பற்றுவோம்னு காஃபிர்கள் சொன்னாங்கங்கிற அல்லாஹ். அப்போ நாம் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கவே கூடாது. நாமெல்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொன்னவர்கள். உண்மையில் நம்ம முஸ்லீம்களாக இருந்தால் நம்ம காலகாலமாக ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டேன்னு வரணும்னு வைங்க, நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்னு செய்கிறோம். ஆனால் குர்ஆன் எடுத்து காட்டப்படுது, ஹதீஸில் எடுத்து காட்டப்படுது, இல்லைங்க நீங்கள் செய்கிற இந்த காரியம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது, நம்முடைய முன்னோர்கள் தெரியாமல் தப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, அதுக்கு மாற்றமாக முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, சரி அவங்க அறியாமல் செஞ்சுட்டாங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்க, நாம் அதை திருத்திக்கிறோம்னு திருத்திக்கிறணும். குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லுதோ அதன் பக்கம் தான் நம்ம வரணுமே தவிர, குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு விட்டு கலாச்சாரம், பண்பாடு, முன்னோர்களுடைய வழிமுறை என்று சொல்லி அதன் பக்கம் நம்ம போக முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனையும் ஹதீஸின் முறையான அடிப்படை பின்பற்றியிருந்தால் அந்த வழியை நம்ம தாராளமாக பின்பற்றலாம், அது தவறு கிடையாது. ஆக இந்த கருத்தில் நிறைய ஆயத்துகள் இருக்கின்றது. எனவே இந்த வகுப்பில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை, மார்க்கத்தின் மூல ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு எதுவும் மார்க்கத்தின் மூல ஆதாரம் கிடையாது. இதுக்கு மாற்றமாக மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடாது. என்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக கொண்டு அதை நான் மார்க்கமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது, அதை என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அதுமாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக முன்னோர்கள் தவறாக ஏதாவது சொல்லி இருந்தால் அதை நாம் பின்பற்றக்கூடாது, நாம் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும். ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். 9வது அத்தியாயம் 37வது வசனம். இந்த ஆயத்திலே அல்லாஹ் காஃபிர்களுடைய ஒரு செயலை பற்றி குறிப்பிடுகின்றான். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, புனித மாதங்களை தங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சாங்க. இப்போ 4 மாதங்கள் அல்லாஹ் புனித மாதங்கள் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வமின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், 4 மாதங்கள் புனித மாதங்கள். அது என்னென்ன மாதம் அப்படின்னு சொன்னால், துல்காதா, துல் ஹஜ், ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் நமக்கு புனித மாதமாக அருளி இருக்கின்றார். இப்போ இந்த மாதங்களில் சண்டையிடக்கூடாது என்ற சட்டம் அவர்களுக்கு போடப்பட்டிருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க வசதிக்கு தந்தவாறு இந்த மாதங்களை எல்லாம் மாற்றி அமைச்சாங்க. ஏதாவது ரமலான் மாதத்தை எடுத்து அதை புனித மாதம்னு ஆக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு மாதம் முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்கள் தான் புனித மாதங்கள். ஆனால் குஃபார்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 4 மாதங்கள் அல்லாத மாதங்களை தங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி புனிதமாக ஆக்குறது, இந்த மாதிரி வேலையை பண்ணாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான், யுதல்லு பிஹில்லதீன கஃபரு, இது காஃபிர்களுடைய வழிகேடு. யுஹில்லூனஹு ஆமன் வ யுஹர்ரிமுனஹு ஆமா, அவருடைய இஷ்டத்துக்கு தகுந்தவாறு ஒரு விஷயத்தை புனித மாதம் என்று அறிவிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை புனிதம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கின்றான். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படியே நம்ம பின்பற்றுறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் இந்த வகுப்பிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வகுப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இருந்து 2 கேள்விகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்வியாக அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து இந்த வகுப்பிலே இருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் முதல் பகுதியை நாம் நிறைவு செய்து அதில் தேர்வும் வைக்கப்பட்டு தேர்வு எழுதியவர்களுடைய மதிப்பெண்களை இப்போது நாம் அறிந்து கொள்வோம். அபு தாஹிர் 60 மதிப்பெண்களுக்கு 50 மதிப்பெண் எடுத்திருக்கின்றார், மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஆரிஃப் அஹமத் அவர் 60 மதிப்பெண்களுக்கு 56 மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார், மாஷா அல்லாஹ். அடுத்து முகமது அனஸ், இவரும் 60 மதிப்பெண்களுக்கு 56 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார். அடுத்து சப்ரின் பானு
60க்கு 49 மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார். நசீரா பேகம் 60க்கு 45 மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார். பர்சானா பேகம் 60க்கு 43 மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த பகுதியில் தேர்வு எழுதியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இந்த கல்வியில் ஆர்வமாக நாம் இருந்து இந்த வகுப்பை பிரயோஜனமான அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வகுப்பில் இணையக்கூடிய சகோதரிகள் உங்கள் பேரில் வாங்க. ஏன்னா நீங்கள் கலந்து கொள்வதெல்லாம் பதிவு செய்யப்படும். யார் யார் வகுப்பில் கலந்து கொண்டாங்க கலந்து கொள்ளலைங்கிறது அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, பதிவு பண்ணுவாங்க, அது குரூப்லையும் போட்டு விடுவாங்க. அதனால் நீங்கள் வரக்கூடியவங்க உங்களுடைய பேர் எந்த பேரை கொடுத்துருக்குறீங்களோ அந்த பேர்லேயே ஐடியில் வந்தீங்கன்னா கவனிப்பதற்கும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பேர்களை பதிவு செய்வதற்கும் உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.